எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் அது பேர் ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, பிளேடு வட்டின்னு சொல்லுவாங்க. தண்டலுக்கு மட்டும் வாழ்க்கையில காசு வாங்கிடாதீங்க. அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. காலி நீங்க. சைதாப்பேட்டையில பிஎஸ் முதலி தெரு அப்படின்ற ஒரு தெருவுல அர்ச்சனா டிரெஸஸ்ன்ற ஒரு கடையில, துணி கடையில வேலைக்கு போறேன். டெய்லி 20 ரூபா சம்பளம், மாசம் 600 ரூபா சம்பளத்துக்காக. அங்க போய் துணி வியாபாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். சாமி அப்படின்னு ஒருத்தர் அறிமுகம் ஆறார். சாமி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்டலுக்கு காசு கொடுக்கிறவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்க ஓனர் அர்ச்சனா டிரெஸஸ்ல ஓனர் ரவி சார், அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் காசு வாங்குவாரு. வாங்கிட்டு டெய்லி 1000 ரூபாய் கட்டணும். 90,000 rupees தான் அவருக்கு கையில கிடைச்சிருக்கும். 100 நாள் கட்டணும். அந்த புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ல தான் நான் வச்சிருப்பேன். அந்த சாமின்ற ஒரு புல்லட்ல வருவாரு. நான் தான் கடையில இருந்து வெளியே எடுத்துட்டு போய் அண்ணா இந்தாங்க அந்த புக்கையும் 1000 ரூபாயும் டெய்லி கொடுப்பேன். எனக்கு என்னன்னா, இந்த பெரிய பெரிய கனவு இல்லையா, சொந்தமா வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சைதாப்பேட்டையிலேயே பஜார் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு. சைதாப்பேட்டையில இருந்து யாராவது இருக்கீங்களா? இல்ல, பரவாயில்ல. பஜார் ரோடுன்னு இடம் இருக்கு. அந்த பஜார் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கடை டூலெட்னு போட்டிருக்கு. ஹலோ, டூலெட்னு போட்டிருக்கு. அந்த டூலெட்டை பார்த்து நான் என்னுடைய அர்ச்சனா டிரெஸஸ்ல வேலை செஞ்சேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு பாத்திர கடை அண்ணாச்சி ஒருத்தர் இருக்காரு. நான் சின்ன பையன், அப்போ 18, 19, 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 20, 21 அப்படி இருக்கும். அந்த அண்ணாச்சி ஒருத்தர் இருக்காரு, பக்கத்து கடைக்காரர் அண்ணாச்சி, பாத்திர கடைக்காரர். அவரையும் கூட கூட்டிக்கிட்டு அந்த கடை ஓனர் கிட்ட போய், சார் இப்படி நான் கடை வேணும், நான் இந்த மாதிரி கடையில வேலை செஞ்சேன், இந்த கடையை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு துணி கடையா வச்சு நான் பிக்கப் பண்ணிப்பேன், அதனால என்ன தம்பி இவ்வளவு வாடகை, இவ்வளவு அட்வான்ஸ் எடுத்து போட்டுனார். வாடகை கூட காசு இல்ல, அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்ல. இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்றதுக்கு ஒரு கடை திறக்கணும்னா கொஞ்சோண்டு பேசிக் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் இல்லையா, போர்டு வைக்கணும் இல்லையா, 1 ரூபாய் கூட இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். யார் ஞாபகம் வந்தது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சாமிய ஞாபகம் வந்தது. சாமி அங்க காசு கொடுப்பாரு இல்லையா தண்டலுக்கு. ஒண்ணு சொல்லிடுறேன் கண்ணுகளா, எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் அது பேர் ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி, பிளேடு வட்டின்னு சொல்லுவாங்க. தண்டலுக்கு மட்டும் வாழ்க்கையில காசு வாங்கிடாதீங்க. அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. காலி நீங்க.